மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களது 2ஆம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் நம்ம அறியாமல் சில பேர் கேமரா வைக்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தூண்டுங்க. அதுக்கப்புறம் 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 3இல் உச்சமாக இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். சில நேரம் கற்பனையிலே வந்து ஏதாச்சும் ஆயிடுமோகிற எண்ணங்கள், இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய புகழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாவது இடவடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 10க்கு வந்து இப்போ 3இல் வந்து பக்கத்து வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் இமெயில், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், பேப்பர் கையெழுத்து போடுறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, நிலபுலங்களில் நல்ல லாபங்கள், புதிய நிலபுலங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.